அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். நேயர்களுக்கு வணக்கம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். அடகுல இருக்கிற தங்கத்தை மீட்க முடியலையா? வட்டிக்கு மேல வட்டி கூடிக்கிட்டே போகுதா? இதுக்கு போய் கவலையா? உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கு பிரைம் கோல்ட் ஹப். அன்றைய நாளுக்கான சந்தை விலைக்கே உங்கள் தங்கத்திற்கு பணம். அடகிற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கழித்துவிட்டு மீதி பணம் உங்களுக்கு. இன்னும் ஏன் யோசிக்கிறீங்க? இப்பவே பிரைம் கோல்ட் ஹப்புக்கு கால் பண்ணுங்க. இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். இன்றைக்கு செப்டம்பர் 18ஆம் தேதி. தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை என்ன? அதை பாதிக்கும் காரணங்கள் என்ன? அடுத்த சில நாட்கள்ல தங்கத்தின் விலையில என்ன மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு பார்க்கலாம். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். அக்டோபர் ஃபியூச்சர்ஸ் MCX தங்கம் 10 கிராமுக்கு 1,09,300 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிசம்பர் ஃபியூச்சர்ஸ் MCX வெள்ளி 1 கிலோவுக்கு 1,26,179 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு சென்னையில சில்லறை தங்கம் மற்றும் வெள்ளி விலை இரண்டாவது நாளாக குறைந்திருக்கு. 24 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு 54 ரூபாய் குறைந்து 11,149 ரூபாயாகவும், ஒரு பவுனுக்கு 432 ரூபாய் குறைந்து 89,192 உள்ளது. 22 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 10,220 ரூபாயாகவும், ஒரு பவுனுக்கு 400 ரூபாய் குறைந்து 81,760 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 141 ரூபாயாகவும், 1 கிலோவுக்கு 1000 ரூபாய் குறைந்து 1,41,000 ரூபாயாகவும் உள்ளது. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த முக்கிய அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதம் குறைக்கும் எதிர்பார்ப்பு. சந்தையோட கணிப்பின்படி குறைந்தபட்சம் 0.25% வட்டி குறைப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால தங்கம் மற்றும் வெள்ளி விலைக்கு ரொம்பவே ஆதரவாக இருக்கு. அமெரிக்க டாலர் குறைந்திருப்பதால தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற ஈல்டு இல்லாத சொத்துக்கள் மீது மக்களுடைய ஆர்வம் அதிகரிச்சிருக்கு. இதனால தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுக்குமே டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கு. சோலார் மின்சார வாகனங்கள் போன்ற தொழில் தேவையாலும் முதலீட்டு தேவையினாலும் வெள்ளியினோட இறக்குமதி விலை அதிகரிச்சிருக்கு. சாதனை உச்சத்துக்கு பிறகு சில ட்ரேடர்கள் லாபம் எடுத்து கொண்டிருப்பதால சின்ன திருத்தமும் நடந்து கொண்டிருக்கு. இதனால தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை இன்றைக்கு குறைந்திருக்கு. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையை பாதித்த காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். ரூபாய் பலவீனமாக இருந்தா தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய இறக்குமதி விலை உயரும். இதனால இரண்டினுடைய விலையுமே உயரத்துக்கு காரணமாக இருக்கு. வட்டி குறைப்பு வந்தா தங்கம் மற்றும் வெள்ளிய மக்கள் அதிகமா வாங்குவாங்க. இது மட்டும் இல்லாம பணவீக்கம் இருந்தாலும் கூட தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை அதிகரிக்கும். வெள்ளிக்கு தொழில்துறை மற்றும் முதலீட்டு தேவைகள் அதிகரிப்பதனால வெள்ளியினுடைய விலையுமே தங்கத்துக்கூட சேர்ந்து உயர்ந்து வருது. அடுத்து வரப்போற நாட்கள் இந்தியாவில் நிறைய பண்டிகை சீசன், திருமண காலங்கள் வரப்போறதுனால ரீட்டைல் சந்தையில தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம எதிர்பாராத அரசியல் பதற்றங்கள் வந்தாலோ இல்ல கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிச்சாலோ தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயரும். வரப்போற காலங்கள்ல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். வரப்போற காலங்கள்ல தங்கம் 1,09,000 1,10,500 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. குறுகிய காலத்துல வெள்ளி 1,25,000 1,30,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் வந்தா இன்னுமே கூட வெள்ளியினுடைய விலை குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. ரூபாய் பலவீனம், ஃபெடரல் வட்டி குறைப்பு சிக்னல் இருந்தா கூட இன்னுமே தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம அதிக ப்ராஃபிட் புக்கிங் வந்தா சற்று கரெக்ஷன்ஸ் கூட ஏற்படும். கவனிக்க வேண்டிய முக்கியமான நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கலாம். US ஃபெடரல் குறித்த வட்டி விகித சிக்னல், அமெரிக்க வெளியிட போகும் CPI, PPI, இந்த டேட்டாஸ் எல்லாமே உலக அளவுல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையை பாதிக்க போகுது. அடுத்ததாக RBI வெளியிட போகும் கொள்கை அறிவிப்புகள், தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதி குறித்த டியூட்டி மாற்றங்கள், ரூபாய் மதிப்பு மற்றும் இந்தியாவினுடைய இறக்குமதி செலவு, இது மட்டும் இல்லாம வரப்போற பண்டிகை சீசன், திருமண சீசன், இது எல்லாமே தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையை பாதிக்க போகுது. இன்றைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி குறித்த அப்டேட்ஸ் இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் தங்கம் விலை உயருமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது பிரைம் கோல்ட் ஹப் வழங்கும் கோல்ட் டைம். நன்றி.